அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம் சரிங்களா. எத்தனை நாட்கள் இருக்குது, எத்தனை நாட்கள் இருக்குன்னு அடிக்கடி கேட்டால் அதே பழக்கமாக போச்சு. அதாவது ஒரு நாள் கூட இல்லை சரிங்களா. விடிஞ்சால் வந்து எக்ஸாமு சரிங்களா. ஸோ நாளைக்கு நேரம் எல்லாமே முக்கால்வாசி பேர் மேக்ஸிமம் எக்ஸாம் ஹாலில் இருப்பீங்க சரிங்களா. ஸோ ஈவினிங் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டே வந்திருப்பீங்க. அதுதான் உண்மை சரிங்களா. நாளைக்கு வந்து எக்ஸாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் 2 வருஷம் படிச்சிருப்பீங்க, 3 வருஷம் படிச்சிருப்பீங்க, 5 வருஷம் படிச்சிருப்பீங்க, ஏன் 5 மாதம் படிச்சிருப்பீங்க. நீங்கள் பட்ட கஷ்டம், பட்ட உழைப்பு சரிங்களா. கஷ்டன்றதை விட நீங்கள் உழைச்ச உழைப்புன்னு தான் சொல்லணும் நம்ம சரிங்களா. சொல்லலாம் உழைச்சிருக்கீங்க சரிங்களா. எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள். அந்த நிறைய பேர் வந்து எக்கனாமிக் ரிலேட்டடாக படிக்கிற நம்ம எல்லாமே எக்கனாமிக் ரிலேட்டடாக நிறையா கஷ்டப்படுவோம். ஸோ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் சரிங்களா. நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா. இது எல்லாத்துக்குமான ஒரு தீர்வுனா நாளைக்கு நடக்க போகிற இந்த எக்ஸாம் தான் நம்மளுடைய எக்ஸாமாக இருக்கும். நீங்கள் எல்லாமே என்ன நினச்சிருப்பீங்கன்னா, எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு தெரியல, ஒரு 5000 பேராச்சும் பார்ப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய எல்லாருமே நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, நம்மளுடைய எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வாக இந்த எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்றது எல்லாமே நினச்சிருப்பீங்க. நான் கண்டிப்பாக படிக்கிறேன், நான் பாஸ் ஆகணும், என்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு தீர்வாக இந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க சரி நண்பர்களே. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களோட கஷ்டத்துக்கு, உங்களுடைய பட்ட கஷ்டம், உழைப்பு எல்லாத்துக்கும் ஒரு பலனாக நாளைக்கு நடக்க போகிற இந்த எக்ஸாம் என்பது இருக்கும் சரிங்களா. ஸோ சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும், எத்தனை மணிக்கு போகணும், ஒரிஜினல் ப்ரூஃப் என்ன கொண்டு போகணும், ஃபோட்டோ கொண்டு போகணுமா, ஹால் டிக்கெட் கொண்டு போகணுமா, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் எக்ஸாம் ஹாலில் 9 மணிக்கு போனால் என்ன நடக்கும், 9:30க்கு என்ன கொஸ்டின் கொடுப்பாங்க, எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அடுத்து லைட்டாக சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் பண்ணிக்க, ரெண்டுமே கலந்து ஒரே வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ வந்து என்ன கொண்டு போனால் எத்தனை மணிக்கு போகணுன்றதை நம்ம மெதுவாக சொல்கிறேன், அது பின்னாடி வந்து கொண்டு வந்திருக்கேன். நான் இதை சொல்கிறேன், இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம். பி ரிலாக்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ட். அதாவது நம்மளே என்ன சொல்கிறது அப்படின்னா, பி ரிலாக்ஸ். அதாவது நீங்கள் இத்தனை வருஷம் படிச்சிட்டீங்க, 3 மாதமோ 5 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ படிச்சிட்டீங்க. இத்தனை நாள் படிக்காத நீங்கள் ஒரு நாள் படிக்க போகிறதே கிடையாது. அதுதாங்க உண்மை சரிங்களா. இத்தனை நாள் படிக்காதாங்க நீங்கள் ஒரு நாள் படிச்சிட போகிறீங்க. விடிஞ்சா எக்ஸாமு, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், இதுலேயே நாள் ஓடிடும் சரிங்களா. படித்தா எவ்வளோ படிச்சிட போகிறீங்க, ஒரு 2 பாடம் படிச்சிருவீங்களா, 5 பாடம் படிச்சிருவீங்களா. அந்த 5 பாடம் தான் கொஸ்டின் கேட்க போகிறோன்னா தூக்கி போடுங்க. இன்றைக்கெல்லாம் நீங்கள் புக்கை யாருமே தொடக்கூடாது. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் படித்தேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு முதல் நாள் புக்கை தொடவே இல்லை சரிங்களா. அதாவது தமிழ் ஒன்றுமே படிக்காதீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ, ஸ்கூல் புக்கோ எதுவுமே படிக்காதீங்க. தமிழை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா. டெஸ்ட்டோ எதுவும் பண்ணாதீங்க. அப்புறம் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா, ஃபார்முலாஸ் ஏதாவது மனப்பாடமாக உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் ஃபார்முலா, அந்த ஏதாவது ஃபார்முலா கொஞ்சம் பாருங்கள். மிச்சப்படி எந்த ஒரு மேக்ஸோ டெஸ்ட்டோ செஞ்சு பார்க்குறதோ எதுவுமே வேணாம். லாஸ்ட்டில் வந்து ஜிஎஸும் அதே தான் சொல்கிறேன். புக்கை யாருமே தொடாதீங்க. எனக்கு ஜிஎஸ்லாம் சுத்தமாக படிக்காதீங்க. யாருமே புக்கை தொடாதீங்க. ஒரு நாள் தாங்க நிதானமாக ரிலாக்ஸாக மனதை நிம்மதியாக வச்சுக்கோங்க சரிங்களா. ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம பதட்டப்படாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் நல்லா பண்ண முடியும். பதட்டப்படுறது, டிப்ரெஷன்னா நம்ம நல்லா பண்ணக்கூடிய காரியத்தை கூட விட்டுருவோம் சரிங்களா. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரிலாக்ஸாக இருங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. நான் சொல்கிற மாதிரி உங்கள் மனசை வந்து தேத்திக்கோங்க. எப்படி அப்படின்னா, சரி நம்ம இத்தனை வருஷம் படிச்சிருக்கோம், நல்லா தான் படிச்சிருக்கோம், சரி இன்றைக்கி என்ன படிச்சிட போகிறோம், நாளைக்கு எக்ஸாமு, நம்ம கவலைப்பட்டு டிப்ரெஷன் பண்ணுறா ஒன்றும் இல்லை, நம்ம சந்தோஷப்பட்டு இது பண்ணுறா ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு எக்ஸாமு, அது ஒரு எக்ஸாம் டெஸ்ட், அவ்வளோதான். இத்தனை நம்ம படித்ததை சோதிக்கக்கூடிய ஒரு தேர்வு, அதை நம்ம நல்லா பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பண்ணிக்கலாம் சரிங்களா. இன்றைக்கி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜோக்ஸ் இந்த போட்டு நம்ம நல்லா சாங்ஸ் கேளுங்க. ஒரு சாங்ஸ் மீன்ஸ் ஒரு 1/2 hour 1 hour ரிலாக்ஸாக ஒரு சாங்ஸ் கேளுங்க. ஏதாவது ஜோக்ஸ் பாருங்கள். இல்லாட்டி சிலருக்கு கேம் விளாட பிடிக்கும் சரிங்களா. சிலருக்கு மொபைலில் கேம் விளாட பிடிக்கும். சிலருக்கு வந்து அவுட்டில் வெளியே போய் எல்லாரும் சின்ன மேட்ச் ஏதாவது வெளியே சின்ன வீட்டு பக்கத்தில் கேம் இந்த மணிக்கு பிடிக்கும். சிலருக்கு வாக்கிங் போக பிடிக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று. சிலருக்கு குக் பண்ண கூட பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க. எனக்காக சரிங்களா, உங்களுக்காக இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மனசு கொஞ்சம் நல்லா இருக்குங்க சரிங்களா. ஸோ இந்த மணிக்கு சாங்ஸோ ஜோக்ஸோ ஏதாவது விளையாடுறதோ இந்த மணிக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த இத்தனை நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்களே, மறந்துருந்தாலும் அது திரும்பி வரும் என்பது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை சரிங்களா. உங்களுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய செயல் வந்து கட்டும். எண்ணமும் செயலும் சரியாக இருந்தால் எல்லாமே வெற்றின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. ஸோ உங்கள் எண்ணம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, உங்களுடைய செயல் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். ஸோ அதனால் சாங்ஸு ஜோக்ஸு கேமிங்கு நல்லா இன்றைக்கி ஒரு நாள் இருங்க. இன்றைக்கி போய்கிட்டு இத்தனை நாள் டிப்ரெஷன் பட்டா செய்ய முடியுமா முடியாதா, பாஸ் ஆயிரமா படிச்செல்லாம் மறந்து போச்சு, மறக்கலை, ஐயோ கரெக்டாக பண்ணலையா, எல்லாமே நடந்து போச்சு. இன்றைக்கி அதையே பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. இன்றைக்கி ஒரு நாளைக்காச்சும் நிம்மதியாக இருங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் விடிஞ்சா இன்றைக்கி அதை பற்றிலாம் யோசிச்சிங்கன்னா படித்ததும் மறந்து போகுது உண்மை சரிங்களா. ஸோ பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நண்பர்களே, ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள்.
ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாமே நல்லா படிச்சிருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க நண்பர்களே, புரியுதுங்களா? ஸோ அதனால் நான் சொன்ன கேட்டுக்கிட்டீங்களா? இன்றைக்கி உங்களோட மனநிலைமை இப்படி தான் இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, சாங்ஸ் கேட்பாங்க. டிப்ரெஷன் ப்ளீஸ் வந்து டிப்ரெஷன் ஆகாதீங்க, முடியுமா முடியாது நினைக்காதீங்க, பேனிக் சரிங்களா, பயப்படாதீங்க சரிங்களா. அந்த பயம் ஒரு விஷயத்தை நம்ம பதட்டப்படுறோம், கடைசியில் நர்வஸ் நர்வ் போட்டேன், நர்வஸ் சரிங்களா, டக்குன்னு போட முடியல, போடாமல் போல சரிங்களா. அதாவது பயப்படாதீங்க, நம்மளுடைய பயமும் நம்மளுடைய நர்வஸும் நம்மளை கவுத்து விட்டுரும், புரியுதுங்களா. நீங்கள் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, இதை நான் படிச்சிருக்கோம், அவன் கொஸ்டின் கேட்க போகிறான், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு, எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி வந்து வைப்பாங்க, நமக்கு தெரியாத கொஸ்டினுக்காக நம்ம பதட்டப்படணும், பயப்படணும் அவசியமே இல்லை. நம்ம படித்த கொஸ்டின் தப்பு பண்ணிடக்கூடாது, அதான் ஃபஸ்ட்டு விஷயம். நம்ம படித்த வினா ஒன்று கூட தப்பு விடக்கூடாது. ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் 2-3 தப்பு விடுவாங்க எல்லாருமே. பட் நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, நம்ம படித்த கொஸ்டின் எதுவுமே தப்பு விடக்கூடாது நண்பர்களே, புரியுதுங்களா. படித்ததை தப்பு விடவே கூடாது, அதை கரெக்டாக பண்ணணும். எனக்கு 130 கொஸ்டின் தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லனா நீங்கள் பாஸ். தமிழில் எனக்கு என்னென்னா ஒரு 80 கொஸ்டின் அக்யூரேட்டாக தெரியும். ஏன்னா 80 கொஸ்டின், மேக்ஸில் ஒரு 15 கொஸ்டின், ஒரு 13 கொஸ்டின் அக்யூரேட்டாக தெரியும். அப்போனா 93 ஆச்சா. ஜிஎஸ் 75க்கு ஒரு 35 கொஸ்டின் எனக்கு அக்யூரேட்டாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 95, அது ஒரு 35 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 140 கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த 140 கொஸ்டின் உங்களுக்கு அக்யூரேட்டாக விடை தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் விடை தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, சரிங்களா நண்பர்களே. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் விடை தெரிய அவசியம். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா கொஸ்டினும் விடை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வந்துட்டு தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணக்கூடாது, அந்த ஒரு மனநிலைமை வளர்த்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்சதை கரெக்டாக பண்ணுவோம், தெரியாததை நம்ம கல்டிவேட் அடிப்போம், கெஸ்ஸிங்கில் போடுவோம். இந்த மாதிரி நான் தெரியாத கொஸ்டின்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத அடுத்த வீடியோஸ் சொல்கிறேன். ஸோ அப்படி பண்ணுவோம், அவ்வளோதான். நம்ம எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற ரிலாக்ஸாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் ரிலாக்ஸாக இருக்கணும் நீங்கள், அதான் சொல்கிற மாதிரி முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸாமுக்கு எங்களுக்கு என்னென்ன கொண்டு போகலாம். நிறைய பேர் ஹெல்த் ரிலேட்டடாக கஷ்டப்படுவீங்க, சில பேர் வந்துட்டு வாட்ச் கொண்டு போகலாம், அது டவுட்டில் இருக்கும்ல, அதை பார்த்துருவோம். இன்னொன்று பார்த்து வந்துடுவோம், எத்தனை மணிக்கு போகணும் சரிங்களா. அதாவது நண்பர்களே, எக்ஸாம் ஹாலுக்கு எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு 8:30க்கெலாம் உள்ளே போயிருங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் தெரியுமா நண்பர்களே, அதாவது 9 மணிக்கு உள்ளே இருந்தால் போதும் தான். அதுக்காண்டி நம்ம 9 மணிக்கு ஏன் போகணும்? ஏன் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், 9 மணினா 9 மணிக்கு தான் போகணுமா? ஏன் ஒரு 1/2 முன்னாடி போகக்கூடாதா? முன்னாடி போங்க. ஏன்னா முன்னாடி போயிட்டு ஹால் நம்பர் பார்த்துட்டு, எங்கே ஹால் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு, நல்லா வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு ரிலாக்ஸாக போய் எக்ஸாம் உட்காருங்க. எக்ஸாம் ஹாலில் 8:45 உட்காந்தா சந்தோஷம் தான் எனக்கு, சரிங்களா. அப்படி போய் உட்காருங்களேன், நிதானமாக ரிலாக்ஸாக சந்தோஷமாக நம்ம பட்ட கஷ்டத்துக்குலாம் பலன் கிடைக்க போகணும். நல்லா அவங்கவுங்க எந்த சாமியை கும்பிட்றீங்களோ அந்த சாமியை கும்பிட்டுட்டு, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிட்டுட்டு, எக்ஸாமுகளில் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிடக்கூடாது. தெரியாத கொஸ்டின் தெரிலாட்டி பிரச்சனை இல்லை, அதுக்கு கவலையும் கூடக்கூடாது, பதட்டமும் படக்கூடாது. தெரிஞ்சதாக கரெக்டாக போட்டணும் அப்படின்னு ஒரு மனநிலைமையோடு இருங்க, சரிங்களா. 8:30 மணிக்கு போயிருங்க, சரிங்களா. 8:30 மணிக்கு போயிருங்க. 9 மணிக்கு தான் எக்ஸாமு. 9 மணிக்கு வந்து எக்ஸாம் 9:30 தான் எக்ஸாமு. 9 மணிக்கு நண்பர்களே ஓஎம்ஆர் சீட்டு கொடுப்பாங்க, சரிங்களா. ஓஎம்ஆர் சீட்டில் வந்து உங்கள் கையெழுத்து போட சொல்லுவாங்க, அதோட ரீட் பண்ண சொல்லுவாங்க. எல்லாமே அந்த எங்கெங்கே கையெழுத்து போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் கொஞ்சம் ஓஎம்ஆரில் வந்து கையெழுத்து போடுறது, அப்புறம் எல்லாமே ஓஎம்ஆர் நம்பர்ஸ் கரெக்டாக, அந்த நம்ம பார் கோடு கரெக்டாக இருக்கா, ஹால் டிக்கெட்டில் இருக்க பார் கோடு, பார் கோடுன்றாங்க, நம்ம ரிஜிஸ்டர் நம்பரு நம்ம ஃபோட்டோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸாம் டேட்டு, நம்ம அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண சொல்லுவாங்க ஒரு 1/4 மணி நேரம். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா 190 மார்க் வாங்கினாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதனால் அந்த 1/4 மணி நேரத்தில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அசால்ட்டாக விடாமல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்த 1/4 மணி நேரம் 9:15க்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரில் கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. தப்பெல்லாம் இருக்காது. எல்லோரும் ஒரு தடவை 200 கொஸ்டின் இருக்கான்னு கூட பெரட்டி பார்த்துக்கோங்க, சரிங்களா. அப்புறமேட்டு உங்கள் கொஸ்டின் பேப்பர் நம்பர் எழுத சொல்லுவாங்க, நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்து 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுல்ல. சரி, அடுத்து வந்து என்னென்ன கொண்டு போனோம்னா 2 பிளாக் பென் நண்பர்களே, சரிங்களா. 2 பிளாக் பென் வாங்கிக்கோங்க. நிப்பு பிக் சைஸாக இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதாவது இந்த ரோரிட்டோ லெட் இருக்கும், சரிங்களா. அதாவது பால் பாயிண்ட் பென், யார் மை பெண்ணை கொண்டு போயிடாதீங்க, ஜெல் பெண்ணை கொண்டு போயிடாதீங்க. நிப் சைஸ் பிக்காக இருக்கணும். அதாவது இந்த ரோரிட்டோ லெட்டில் வந்து 10 ரூபா லெட்டு வாங்கிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு 10 ரூபீஸ் லெட்டு 2 வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ரினால்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லெட்டு இருக்கும், சரிங்களா. 10 ரூபா லெட்டே வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அந்த மணி லெட்டு வாங்கிக்கோங்க. அந்த மாவு மாதிரி எழுதுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஃபாஸ்ட் ரைட்டிங் வரும்ல. நிப்பு பிக்காக இருக்கணும், அந்த மணிக்கு வந்து ஒரு 2 பெண்ணு வந்து
வாங்கிக்கோங்க சரிங்களா. அடுத்து ஹால் டிக்கெட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஃபோட்டோ மஸ்ட்டு கிடையாது. ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ சரியாக தெரியலை அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு ஃபோட்டோ கொண்டு போய்க்கோங்க, 2 ஃபோட்டோ சரிங்களா. ஹால் டிக்கெட் மஸ்ட்டுங்க. ஒரு ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் கொண்டு போங்க, 2 பிளாக் பென்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் ப்ரூஃபில் வந்து ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஓட்டர் ஐடியோ ஏதோ ஒன்று சரிங்களா. ஒரிஜினல் கொண்டு போகலாம், ஜெராக்ஸும் கொண்டு போகலாம். நீங்கள் ஒரிஜினல் உங்கள் கையில் வச்சுக்கோங்க போதும். முக்கியமான கொண்டு போகிறது ஹால் டிக்கெட்டு, 2 பேனா, ஆதார் கார்டு. இது 3 இருந்தால் போதும். ஆதார் கார்டு இல்லாட்டி ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று சரிங்களா. டிரைவிங் லைசன்ஸ் இந்த 3 தான் மெயின். ஒரிஜினல் கொண்டு போகலாம், ஜெராக்ஸும் கொண்டு போகலாம். நீங்கள் ஒரிஜினலே கொண்டு போயிருங்க சரிங்களா. அவ்வளோதாங்க. ஹால் டிக்கெட், ஃபோட்டோ கூட தேவையில்ல. ஹால் டிக்கெட், 2 பிளாக் பென்னு சரிங்களா. அதுக்கு வந்து ஒரு ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று கொண்டு போய்க்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா இன்னொரு வாட்டர் கொண்டு போகலாம். ஸ்நாக்ஸ்லாம் அலோடு. சில பேருக்கு இந்த சுகர் பேஷண்ட் இருப்பாங்கள்ல, அப்படின்னு இல்லை, சுகர் பேஷண்ட் இல்லாமல் ஏதாவது ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளமாக இருக்காங்கன்னா உள்ள வாட்டர் பாட்டில் கொண்டு போய்க்கலாம் சரிங்களா. அதாவது பேப்பர் ஒட்டாமல் க்ளீனாக ஒரு சில்வர் பாட்டில் இருக்கணும், அல்லாட்டி ஒரு டப்பாவோ கொண்டு போகலாம். ஆனால் வந்து இந்த பேப்பர் ஒட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்நாக்ஸ்லாம் அலோடுங்க. ஏதாவது பிஸ்கட் பாக்கெட்டோ ஏதாவது மிச்சரோ சின்ன கவரில், அதாவது ஒயிட் கவர் மணிக்கு இருக்கணும். அதில் வேறு எதுவுமே இந்த லெட்டர்ஸ் இருக்கக்கூடாது. கொண்டு போய் உங்களுக்கு பசிச்சு பண்ணால் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து அலோடு இருக்குது சரிங்களா. மொபைல் கொண்டு போகலாமா? மொபைல் கொண்டு போகலாம். ஆனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. எங்கே எக்ஸாமோ கொண்டு போய்ட்டு உங்கள் பேக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கும் ஒரு தனி ரூம் கொடுப்பாங்க. எல்லாருமே வந்து எல்லா ஸ்கூல்லுமே காலேஜஸ்லுமே வந்து உங்களுடைய திங்ஸஸ் வச்சுக்க ஒரு ரூம் கொடுப்பாங்க. அங்கே வந்து மொபைல் வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க சரிங்களா. நிறையா தடவை வந்து நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு நான் வரப்போனா நிறையா தடவை யாராவது ஒரு ஆளுக்காச்சும் மொபைல் தொலைஞ்சு போச்சு, மணி தொலைஞ்சு போச்சு இந்த மாதிரி சொல்லுவாங்க. யாராவது தூக்கிடுவாங்க. எல்லாருமே நல்லவங்களும் அவங்க சொல்ல முடியாது. ஸோ அதனால் பத்திரமா வச்சுக்கோங்க. நம்பர் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச், அதாவது ஸ்மார்ட் வாட்சாக கொண்டு போகக்கூடாதுங்க. எந்த ஒரு வாட்சுமே கட்டக்கூடாது. வாட்ச் கட்டலாம், ஆனால் கண்டிப்பாக எந்த வாட்ச் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த நம்பர் இருக்குது பாருங்கள், 1 2 3 நம்பர் போட்டு அந்த முள்ளு வச்ச வாட்ச் அது மட்டும்தான் கொண்டு போகணும். அதுக்கு அலௌடு வந்து இருக்குது சரிங்களா. அதனால் யாராவது உங்கள் எக்ஸாம் அவங்க கட்ட வேணான்னு சொன்னாலும் நீங்கள் கட்டிக்கலாம் அந்த வாட்சை. ஸோ அந்த வாட்ச் வந்து கொண்டு போங்க, முள்ளு வாட்ச் கொண்டு போகலாம் சரிங்களா. 9 மணிக்கு அவங்க கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் ஹாலில் கொடுக்கல அப்படின்னா நீங்களே கேளுங்க. 9 மணிக்கு OMR கொடுங்க, 9:15 வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுங்கன்னு கேளுங்க. ஏன்னா வர்ற அந்த கால் சூப்பர்வைசருக்கு அது தெரியுமான்னு தெரியாது சரிங்களா. நிறைய பேருக்கு தெரியாது, முடிச்சுக்கிட்டே நிற்பாங்க. நீங்கள் வாயத்தை வந்து சொல்லுங்கள், வாயத்தை வந்து பேசுங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு போங்க. பேக் கொண்டு போகலாம்னா கொண்டு போகலாம். உங்கள் திங்ஸஸ்லாம் வச்சு ஒரு ரூம் கொடுப்பாங்க, வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோக்குள்ளே நான் என்ன எப்படி தெரியாத கொஸ்டின் வீடியோ எடுக்கலாம்ன்ற சொல்கிறேன். எல்லாமே கொண்டு போகலாம். நான் சொன்னதை விட 2 பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கப்பா, எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.